ஏங்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாச்சு, எல்லாத்தையும் உருவியாச்சு, இனிமேல் உருவுறதுக்கு ஒன்றும் இல்லை. மக்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உருவிட்டார். கோமணத்தை கூட உருவிட்டார். 40% ஜிஎஸ்டி போட்டார். ஐசியூவில் என்னுடைய உயிருக்கு போராடி நான் ஐசியூக்கு போனால் அங்கேயும் நான் ஜிஎஸ்டி கட்டணும். மாற்றுத்திறனாளிகளுடைய பொருள் வாங்கணுன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரிகள் அவர்கள் உபயோகப்படுத்த ஏதாவது பேடு வாங்கணுன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். எல்லாத்துக்கும் போட்டார். இனிமேல் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. போட்டு முடித்து உறிஞ்சி எல்லாத்தையும் சக் பண்ணி எடுத்துட்டாங்க மக்களுடைய சக்தி எல்லாம். இனிமேல் மக்களுடைய சக்தியே இல்லை. கடைசியாக இருந்தது ஒரே ஒரு வாக்குரிமை, அதையும் பிடிங்கிட்டார். ரைட், நன்றி. காப்பீட்டு உரிமை, பணியில் இருந்தால் 10 லட்சம் ரூபாய், காலை உணவு, அவருடைய பிள்ளைகளுக்கு மேற்படிப்பை படிக்கும் செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அவருடைய ஊதிய வரம்பை உறுதி செய்ய வேண்டும், பணியுடைய வரம்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம். அவங்களுக்காக குரல் கொடுக்கல, அந்த மக்களை போய் சந்தித்தோம், அவங்களோட உட்காந்து உரையாடணும். தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு கொண்டு போயிருக்கோம். இது வேறு, நாங்கள் பேசி தீர்த்து கொள்ளும் பிரச்சனை. நாளைக்கே கூட அறிவிப்பு வரலாம். அவர்கள் பணி நிரந்தரம் செய்வார்கள், அவர்கள் கேட்கும் சம்பளத்தை கொடுப்பார்கள். ஆனால் அடி வயிற்றில் கையை வைக்கிறார்கள். அதை பற்றி தான் பேசுகிறோம். என்னுடைய வாக்குரிமையை பறிப்பது என்ன நியாயம்? என் வாக்குரிமையை பறிக்கலாம், அது நியாயம் நீங்கள் சொன்னீங்களா? தூய்மை பணியாளர்களுக்கு வாக்குரிமையை பறிக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. பண மதிப்பீட்டு மூலமாக, டிமானிசேஷன் மூலமாக என்னுடைய பணத்தை பறித்தீர்கள், என்னுடைய பேச்சுரிமையை பறித்தீர்கள். ஆனந்த் டும்டே முதல் நம்முடைய ஸ்டேன் சுவாமிகள் வரை சிறைப்படுத்தினீர்கள் பேச்சுரிமைக்காக. இப்போ இதோடைய வாக்குரிமையை பறிக்கிறீர்கள். இதுதான் இந்த தேசத்தில் உள்ள பிடித்திருக்க மிகப்பெரிய பிணி. இதை பற்றி தான் இன்றைக்கி சுதந்திர தினத்தில் பேசணும். நாளைக்கே ஒரு முடிவு எடுத்துடலாம், ஒரு ஜிஓ போட்டு தூய்மை பணியாளருடைய பிரச்சனை தீர்த்து வச்சுக்கலாம். அது இப்போ பிரச்சனை இல்லை. பேசி தீர்த்து கொள்ளும் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, வெட்டி தீர்த்து கொள்ளுடைய பிரச்சனை ஒன்று இருக்குது. இது கூறு போடுறாங்க அரசியலமைப்பு சட்டத்தை. அதை பற்றி தான் பேசுகிறோம் நாங்கள். ரைட். அரசு பள்ளிகளுடைய தரம் குறைந்து விட்டது, மாணவர்கள் வருதுன்னு ஆளுநர் பேசியிருக்காரு. அதே போல் சுதந்திரம் அடைந்த பின்பே பிரிவினைவாதத்தை அன்றைக்கு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. நவகாலியில் கலவரத்தை ஏற்படுத்தினது யார்? இந்து முஸ்லீம் கலவரத்தை முன்னிருந்து எடுத்தது யார்? இந்துக்களை கொலை செய்தது யார்? மகாத்மா காந்தியடிகளை கொலை செய்து விட்டு அவர்களுடைய புனித தலைவர் என்று சொல்லுகின்ற நாதராம் கோட்சேவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இவர் மகாத்மா காந்தி இல்லை, இவர் முகமது காந்தி என்று சொன்னது யார்? இப்போ பேசுகிற கும்பல் தானே, ஆளுநர் கும்பல் தானே பேசுச்சு. இதெல்லாம் அந்த வரலாறுலாம் தெரியுமா அவருக்கு? மகாத்மா காந்தியடிகளை இந்த தேசத்திற்கு விடுதலை பெற்று தந்த தலைவரை கொலை செய்த பாதகர்கள் சுதந்திரம் பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இதை யாரும் செவிசாய்க்க மாட்டாங்க. ரைட். தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், அறிக்கை கொடுத்துருக்கோம், பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கோம். சட்டம் இயற்ற வேண்டும். காங்கிரஸ் ஆளும் மாநிலமான ராஜஸ்தானில் நாங்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கோம். அதேமாதிரி தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும்னு சொல்கிறோம். நன்றி. எங்கே இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எல்லோரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போராட்டத்தில் கலந்துட்டு இங்கே வந்திருக்காரு. 300 பேருக்கு மேலே போராட்டத்தில் கலந்துருக்காங்க. போராட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் எங்களுடைய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவரை சித்திரவதை செய்து அடித்து கீழே தள்ளி இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் மருத்துவமனையில் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கலையா? இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஓர் அணியிலிருந்து இந்த பாசிச சக்திகளை எதிர்த்திருக்கிறார்கள், ஓட்டு திருடர்களை. தேர்தல் ஆணையத்தின் மீது இவ்வளவு முறைகேடுகள் இருக்கும்போது 2026 தேர்தலை நியாயமாக தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் நடத்தும்னு எதிர்பார்க்குறீங்க? முன்னாள் தேர்தல் ஆணையர் காணவில்லைன்னு சொல்றாங்க. அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டார். அதை பத்தி ஏதாவது பேசுங்க. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.